ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நாம் மொறுமொறுன்னு தட்டு வடை செய்யலாம். அதுக்கு நான் ரேஷன் பச்சரிசி ஒரு டம்ளர், ரேஷன் புழுங்கலரிசி ஒரு டம்ளர், நம்ம நல்ல சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர், மூணும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. அரிசியை நல்லா கழுவின பிறகு 4 மணி நேரம் ஊற விட்டுடலாங்க. அப்போ தான் நமக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த அரிசி ஊறி 3.5 மணி நேரம் ஆச்சு. ஊறிடுச்சான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு அரிசி எடுத்து நம்ம இப்போ புட்டோம்னா நல்லா உடையணும். அப்புறம் அது நல்லா ஊறின கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இது கூடவே இப்போது நாம் சேர்த்தக்கூடிய பொருளையும் ஊற வச்சுக்கலாம். வரமிளகாய் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். 10 வரமிளகாய் நல்லா அலசி அதையும் ஊற வச்சுக்கலாம். கூடவே பச்சை கடலைப்பருப்பு 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து அதையும் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அரிசி, வரமிளகாய், இந்த கடலைப்பருப்பு 3 சேர்ந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த பொருள் 3 ஊறி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய மற்ற பொருளை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சுத்தமான ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இது ஜலிக்க தேவையில்லை, ஆல்ரெடி நைஸாக தான் இருக்கும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. பொட்டுக்கடலை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போது அரிசி ஊறினது போதும், அதை நம்ம கிரைண்டரில் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. கிரைண்டர் நல்லா தண்ணி விட்டு கழுவியாச்சு. கழுவிட்டு நம்ம இப்போது அரைக்க வேண்டிய அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாங்க. இது டைட்டாக அரையும் போது தண்ணி தெளித்து விட்டு மட்டும் அரைச்சிக்கலாம். அப்போ தான் மாவு பிசைகிறதுக்கு டைட்டாக இருக்கும். அரைகிறதுக்கு சிரமமாக இருக்கும்போது தண்ணி தெளித்து விட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி தெளித்தா மட்டும் போதும். அரிசி நல்லா 3/4 பதத்துக்கு ஆட்டி அரைஞ்சி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணி அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் போடும்போது தான் அரைஞ்சி அங்கங்கே எதுவும் தெரியாமல் திப்பியாக இல்லாமல் மிளகாயும் அரிசியும் ஒன்றோட ஒன்று கலந்து கரெக்டாக மிஞ்சிருக்கும். பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. மிளகாயோட கலர் அரிசியில் வந்திருக்கு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு, கல்லுப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 10 நம்ம மாவு பிசையும் போது தூளுப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ மாவு நல்லா அழகாக மெசிஞ்சு வந்தாச்சு. எடுத்து பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவோட பச்சை எள்ளு, கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் மேலே, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் சேர்த்துருக்கேன். ரொம்பவும் அதிகமாக சீரகம் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஓமம் இல்லாதனால நான் சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கிரைண்டரில் அரைச்ச அரிசி மாவில் இருந்த ஈரப்பதத்துக்கே இதெல்லாம் பிசைகிறதுக்கு தண்ணி தேவைப்படாது. கூடுமான வரைக்கும் நம்ம இந்த ஈரத்துலேயே நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குக்கிங் ஆயிலையே 2 கரண்டி அளவு சூடு பண்ணி அதை இதில் கலந்து பிசைஞ்சிக்கலாங்க. இந்த பொரிக்கிற எண்ணெயாக இருந்தாலும் பொரிக்கிறதுக்கு தயாராக இருந்துச்சுன்னா அதிலிருந்து கூட நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். இல்லை தனியாக கூட நம்ம சூடு பண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த பச்சை கடலை பருப்பையும் இதோடையே ஆட் பண்ணிக்கலாம். பிசைகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பரான பதத்துக்கு அழகாக நம்ம பிசைஞ்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தட்டு வடை செய்கிறதுக்கு தயாராகிடலாம். அதுக்கு நாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் உள்பக்கமாக நம்ம எண்ணெயை பரப்பிட்டு இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து 2 கையை பயன்படுத்தி ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி அந்த பேப்பருக்குள்ளே வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு அழுத்தினோம்னா நமக்கு இந்த ஈவனான ரவுண்ட் ஷேப் கிடைக்குங்க. இது நம்ம கையிலையும் தட்டி போடலாம். கையில் தட்டி போடும்போது ஒரு பக்கம் அதிகமான மொத்தம் மெலிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அன்ஈவனாக வேகும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு போடும்போது நமக்கு ஈவனாக வெந்து கடையில் நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற அதே மாதிரி தட்டு வடை நமக்கு கிடைக்குங்க. இப்போ பொரிக்க தேவையான எண்ணெய் விட்டு
நம்ம ஒவ்வொரு தட்டு வடையாக ஒன்றோட ஒன்று மோதாமல் ஒன்று ஒன்றா மெதுவாக நம்ம விட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு தட்டு வடை உள்ளே இருந்து எழுந்திரிச்சு மேலே வந்த பிறகு அடுத்ததை விடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸ்டவ்வோட அனலை பாதியாக நம்ம குறைச்சி வச்சுட்டு செய்யும்போது இது தீயாமல் ஒரே ஈவனான ஹீட்டில் அழகாக பதமாக வெந்து சாஃப்டாக கிடைக்கும். உள்ளேயும் கரெக்டாக வேகும். இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு, இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது வெந்தாச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு, அழகாக வெந்தும் வந்திருக்கு. இப்போ இதே போலவே மற்ற எல்லா மாவையும் தட்டு வடை மாதிரி செஞ்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸு செஞ்சு சாப்பிடும்போது அதுக்கு தேவையான காரம், சுவை, மனம், ருசி, சாஃப்ட்னஸ், ஆரோக்கியம் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க. பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. அதே போலவே வடிவத்தில் நல்லா உப்பி சாஃப்டாக கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி எடுத்த இந்த அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் ப்ளஸ் ஒரு 1.5 டம்ளர் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து 1 கிலோ அளவுக்கு வந்துச்சு. அது செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சுங்க. மொத்தமாக எனக்கு ஒரு 183 தட்டு வடை கிடச்சிதுங்க. மொறு தட்டு வடை அருமையாக கிடச்சிது. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.